உலக வரைபடத்தையே மாற்றி எழுதத் துடிக்கும் ஒரு கனவு. பல தசாப்தங்களாக வல்லரசு நாடுகள் எட்டிப்பிடிக்க நினைக்கும் ஒரு பனிப்பிரதேசம். அதுதான் கிரீன்லாந்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது கிரீன்லாந்து கனவுக்கு தடையாக இருக்கும் நாடுகள் மீது இப்போது ஒரு பொருளாதார போரை தொடங்கியிருக்கிறார். ஆமாம், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் டென்மார்க் போன்ற நட்பு நாடுகளின் மீதே 10% வர்த்தக வரியை விதித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர வைத்திருக்கிறார் ட்ரம்ப். இது வெறும் வரி விதிப்பு மட்டுமா, அல்லது உலக அரசியலில் ஒரு புதிய பனிப்போரின் ஆரம்பமா? இன்று நாம் இதை பற்றித்தான் விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் என்ன நடந்தது என்பதை எளிமையாக பார்ப்போம். கிரீன்லாந்து என்பது டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு தன்னாட்சி பகுதி. ஆனால் அது புவியியல் ரீதியாக வட அமெரிக்க கண்டத்தை சார்ந்தது. இந்த தீவை எப்படியாவது அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் நீண்டகால திட்டம். இதற்காக அவர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றபோது ஐரோப்பிய நாடுகள் அதற்கு முட்டுக்கட்டை போட்டன. இதனால் எரிச்சல் அடைந்த ட்ரம்ப், என் வழியில் வராதீர்கள் என்று எச்சரித்ததோடு நில்லாமல் இப்போது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 10% வரியை விதித்துள்ளார். இங்கேதான் ட்விஸ்ட். ஒருவேளை ஜூன் மாதத்திற்குள் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படாவிட்டால் இந்த வரி 25% உயர்த்தப்படும் என்றும் அவர் மிரட்டியுள்ளார். சரி, ஏன் ட்ரம்ப் இந்த ஒரு தீவுக்காக இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார்? இதை புரிந்து கொள்ள நாம் கிரீன்லாந்தின் பின்னணியை கொஞ்சம் பார்க்க வேண்டும். சுமார் 21 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவு உலகின் மிகப்பெரிய தீவாகும். இதன் பெரும்பகுதி பனியால் சூழப்பட்டிருந்தாலும் இதற்கு அடியில் கொட்டிக் கிடக்கும் இயற்கை வளங்கள்தான் அமெரிக்காவின் கண்ணை உறுத்துகின்றன. பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு மற்றும் மிக முக்கியமாக தற்கால மின்னணு சாதனங்களுக்கு தேவையான ரேர் எர்த் மினரல்ஸ் எனப்படும் அபூர்வ கனிமங்கள் இங்கே அதிக அளவில் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாட்டை விலைக்கு வாங்குவது இன்றைய காலத்தில் சாத்தியமா? உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்க. ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை ராய்ட்டர்ஸ் மற்றும் பிபிசி போன்ற சர்வதேச ஊடகங்கள் மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கின்றன. ட்ரம்பை பொறுத்தவரை இது வெறும் வர்த்தக பிரச்சனை அல்ல, இது ஒரு தேசிய பாதுகாப்பு விவகாரம். குறிப்பாக ஆர்க்டிக் பகுதியில் ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை அமெரிக்கா கவலையுடன் பார்க்கிறது. ரஷ்யா அந்த பகுதியில் தனது இராணுவ தளங்களை வலுப்படுத்தி வருகிறது. ஒருவேளை கிரீன்லாந்து அமெரிக்காவின் கைக்கு வந்தால் ஆர்க்டிக் பகுதியில் அமெரிக்காவின் இராணுவ பலம் பல மடங்கு அதிகரிக்கும். இதன் பின்னணி இதுதான். ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், இது மற்ற நாடுகளின் இறையாண்மையில் தலையிடும் செயல் என்பதாகும். இங்கே ஒரு வரலாற்று உண்மையையும் நாம் கவனிக்க வேண்டும். அமெரிக்கா ஒரு நாட்டை அல்லது பகுதியை விலைக்கு வாங்குவது இது முதல் முறையல்ல. 1867ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து அலாஸ்காவை அமெரிக்கா விலைக்கு வாங்கியது. அப்போது அதை கிண்டல் செய்தவர்கள் கூட இன்று அலாஸ்காவின் இயற்கை வளங்களை பார்த்து வியக்கிறார்கள். அதேபோல் 1946ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் கிரீன்லாந்தை $100 மில்லியன் வாங்க டென்மார்க்கிற்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார். ஆனால் டென்மார்க் அதை மறுத்துவிட்டது. இப்போது 80 ஆண்டுகள் கழித்து அதே விவகாரத்தை ட்ரம்ப் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் இம்முறை பேச்சுவார்த்தைக்கு பதிலாக வர்த்தக வரியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். இந்த 10% வரி விதிப்பு இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை ஏன் இவ்வளவு கோபப்படுத்துகிறது? ஏனெனில் இந்த நாடுகள் அமெரிக்காவின் மிக நெருக்கமான நட்பு நாடுகள். நேட்டோ அமைப்பில் உறுப்பினர்களாக இருப்பவை. ஒரு தற்காப்பு அமைப்புக்குள் இருக்கும் நாடுகளே இப்படி பொருளாதார ரீதியாக மோதிக்கொள்வது அந்த அமைப்பின் வலிமையை குறைக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் அஞ்சுகிறார்கள். இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகள் கிரீன்லாந்து விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் டென்மார்க்கிற்கும் அங்குள்ள மக்களுக்கும் மட்டுமே உள்ளது என்று உறுதியாக தெரிவித்துள்ளன. ஆனால் இதை பற்றி ட்ரம்ப் கவலைப்படுவதாக தெரியவில்லை. தனது ட்ரூத்.சோஷியல் வலைதளத்தில் அவர் பதிவிட்ட கருத்துக்கள் இதையே உறுதிப்படுத்துகின்றன. டென்மார்க் நாட்டின் நிலைப்பாடு என்ன? டென்மார்க் அரசு ஏற்கனவே பலமுறை கூறிவிட்டது, கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல. கிரீன்லாந்து மக்கள் தங்களுக்கு தேவையான சுய ஆட்சியை பெற்று வருகிறார்கள். அவர்கள் டென்மார்க்குடன் இணைந்து ஒரு வலுவான இராணுவ பாதுகாப்பை அந்த பகுதியில் உருவாக்க திட்டமிட்டுள்ளனர். நாங்கள் அமெரிக்காவுடன் நட்புறவை பேண விரும்புகிறோம், ஆனால் எங்களை அடிபணிய வைக்க நினைக்கும் வர்த்தக போரை ஏற்க முடியாது என்பதுதான் டென்மார்க்கின் தற்போதைய பதில். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், வரும் மாதங்களில் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான தூதரக உறவில் பெரிய விரிசல் ஏற்பட போகிறது. இந்த வரியால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கிலாந்து மற்றும் பிரான்சிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் விலை உயரும்.
இது உலக பொருளாதாரத்தில் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். கார்கள், ஆடம்பர பொருட்கள் முதல் தொழில்நுட்ப கருவிகள் வரை பலவற்றின் விலை அதிகரிக்கக்கூடும். ட்ரம்ப் தனது நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பை பாதுகாப்பதாக கூறினாலும் இதுபோன்ற வரிகள் இறுதியில் நுகர்வோரின் தலையில்தான் இடியாய் இறங்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். பிப்ரவரி 1 முதல் இந்த வரி அமலுக்கு வரும்போது அதன் தாக்கம் சந்தையில் பிரதிபலிக்கும். இப்போது சில பொதுவான கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். கிரீன்லாந்து மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அங்கிருக்கும் மக்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் நிலத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய வல்லரசின் இராணுவ தளமாக மாற விரும்பவில்லை என்று சில உள்ளூர் அறிக்கைகள் கூறுகின்றன. அடுத்ததாக, ஒரு நாட்டை மற்றொரு நாடு கட்டாயப்படுத்தி இணைக்க முடியுமா? இன்றைய சர்வதேச சட்டங்களின்படி இது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் ட்ரம்ப் தனது இராணுவ பலத்தை பயன்படுத்தவும் தயங்க மாட்டேன் என்று கூறியிருப்பதுதான் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது வெறும் மிரட்டலா அல்லது உண்மையிலேயே இராணுவ நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதன் பின்னணியில் இருக்கும் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? ஜூன் 1ஆம் தேதியை ட்ரம்ப் ஒரு கெடுவாக விதித்துள்ளார். அதாவது, அதற்குள் பேச்சுவார்த்தை உடன்பாட்டிற்கு வராவிட்டால் வரி 25% மாறும். இது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றியமும் பதில் நடவடிக்கையாக அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதித்தால் அது ஒரு முழு அளவிலான வர்த்தக போராக மாறும். 2026ஆம் ஆண்டின் உலக அரசியல் இந்த மோதலைச் சுற்றியே நகரப்போகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. சுருக்கமாகச் சொன்னால், கிரீன்லாந்து என்பது வெறும் பனிப்பாறை அல்ல, அது ஒரு புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டம். ட்ரம்ப் தனது காய்களை மிக தீவிரமாக நகர்த்தத் தொடங்கிவிட்டார். 10% வரி என்பது ஆரம்பம்தான். இது இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் டென்மார்க்கை பணிய வைக்குமா அல்லது அமெரிக்காவை தனிமைப்படுத்துமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கிரீன்லாந்து ஒரு நாடாகவே நீடிக்க வேண்டுமா அல்லது அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற வேண்டுமா? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.